வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 14th சாப்டர் பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவில் எக்ஸசைஸ் 14.1ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். The perimeter of a square flat is 40 meter. Find the length of one side of this flat. இப்போ ஒரு ஸ்கொயர் பிளாட்டோட பெரிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க 40 மீட்டர்னு. இது வரைக்கும் நம்ம பெரிமீட்டர் தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இங்கே பெரிமீட்டர் கொடுத்தாச்சு. சுற்றளவு ஒரு ஸ்கொயர் பிளாட்டோட சுற்றளவு 40 மீட்டர். அப்போ ஒரு சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஒன் சைடு ஆஃப் திஸ் பிளாட்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், 4 × லென்த் ஆஃப் அ சைடு. அப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது, லென்த் ஆஃப் ஒன் சைடு. ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். இப்போ பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் பிளாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4x = 40. ஏன்னா நம்மளுக்கு லென்த் ஆஃப் சைடு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். அப்போ 4x = 40. எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வைக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவைடில் ஆயிரும். இப்போ 45 4ன்னு ஆயிரும். 1 4 is 4, 10 4s are 40. அப்போ 10 மீட்டர். அப்போ ஒன் சைடோட ஃப்ளாட்டோட ஒரு சைடு எவ்வளவு, the length of one side of this flat. The length of one side of this flat equal to 10 meter. ஓகேவா? இப்போ 7th சம் பார்த்தோன்னா, the length of the ribbon used to stick on all sides of the regular pentagon is 150 cm. Find the length of one side of the pentagon. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பென்டகன் கொடுத்துருக்காங்க. பென்டகனில் வந்து ஒரு ரிப்பன் எடுத்து அந்த எல்லா பென்டகனோட சைட்ஸ், பென்டகனுக்கு எத்தனை சைட்ஸு, 5 சைட்ஸ். அந்த 5 சைட்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டிக் பண்ணிடுறாங்க, ஒட்டிடுறாங்க. அப்படி ஒட்டும் போதுன்னா அப்போ அது சுற்றளவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பெரிமீட்டர்ன்ற வேர்டே வரல. அப்போ சுற்றி ஒட்டுறாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸ்டிக் ஆல் த சைட்ஸ், எல்லா சைட்ஸ்லேயும் ஒட்டுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுதான் பெரிமீட்டர். 150 சென்டிமீட்டரா. இப்போ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் த பென்டகன் கேட்டிருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ரெகுலர் பென்டகன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 5 × லென்த் ஆஃப் அ சைடு. அப்போ கெட் லென்த் ஆஃப் ஒன் சைடை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறப்போ கிவன் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெகுலர் பென்டகன் எவ்வளவு, 150 சென்டிமீட்டர். அப்போ 5x = 150 சென்டிமீட்டர். எக்ஸை மட்டும் வச்சுட்டு 5 = இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷன் ஆயிரும். 1 5 is 5, 3 5s are 15, 0 35s are 150. அப்போ 30 சென்டிமீட்டர். த லென்த் ஆஃப் ஒன் சைடு ஆஃப் அ பென்டகன் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர்னு சொல்யூஷன் எழுதி முடிச்சிடணும். ஓகேவா? புரிஞ்சதா செல்லமே? இப்போ சம் 8 பார்க்கலாமா? இப்போ 8th சம் பார்த்தீங்கன்னா, 2 சைடு ஆஃப் அ skeleton triangle measure 15 cm and 12 cm. If the perimeter of the triangle is 40 cm, find the length of the third sideன்னு கேட்டிருக்காங்க. மூணாவது சைடு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, skeleton ட்ரையாங்கிளுக்கு 3 வேறு பக்கம் உள்ள ட்ரையாங்கிள் இது. அப்போ நம்மளுக்கு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும், a + b + c. இந்த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் 40 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தேவையான சைடு, தேர்ட் சைடை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். எல்லா ட்ரையாங்கிள்ஸோட சைடையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். அப்போ 15 + 12 ப்ளஸ் தெரியாத ஒரு சைடை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம் ஈக்குவல் டு 40. அப்போ இதை ஆட் பண்ணோன்னா 27 + x = 40. 27 ப்ளஸில் இருக்கிறனால ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மைனஸில் ஆயிரும். 40 - 27 13. x = 13 சென்டிமீட்டர். த லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர்னு சொல்யூஷன் எழுதிடணும். ஓகேவா செல்லமே? புரிஞ்சதா? 14.1ல் ரிமைனிங் இருக்க சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.